ಈ ಮನಮಗಿழ்ச்சி ನಾಳಿலே ನಾವು ದೇವನಿಗೆ ಮುಂಭಾಗ ನಾವು ಒಂದುಗೂಡಿயிருப்பது ತುಂಬ ಒಳ್ಳೆಯದು. மனமகிழ்ச்சி நாள் ನಾವು தேவன் ಕೊಟ್ಟ நாள். ಈ நாளில் ನಾವು ಈ நாட்களில் எந்த நாட்களிலே ನಾವು அனுசரித்து கொண்டிருக்கிறோம். நம்ம தேவன் அவளோடு கூட என்றைக்குமே இறக்கூடிய தேவன், நம்மளை என்றைக்கும் பராமரித்து காப்பாற்றக்கூடிய தேவன். இன்றைக்கு அநேகம் பேர் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டிலே குறிப்பாக கிறிஸ்து பாஸ்டர் சிலை வழிபாடு விக்கிரக குடிகளுக்கெல்லாம் ஓவன அப்படின்னு குற்றப்படுத்தி நானேடுறேன். நான் விக்கிரக குடிக்கு சிலை வழிபாடு இந்தியாவில் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் எல்லாருமே இந்தியாவில் பெரும்பாலும் அதைத்தான் பின்பற்றுகிறேன். அது தேவபக்தியாய் நீதியாய் நான் நோடுகிறேன். ஏவிதமான அக்கிரமத்துக்கும் பொருளாசைக்கும் பேராசையுடையவனாக திருடி கொள்ளையொய்து விபச்சாரம் பண்ணுவதற்காகவோ மாதிரியான எண்ணங்களில் நான் இதுவரைக்கும் சிலை வழிபாடு விக்கிரகாராதனைக்கும் நான் இதே சூழ ஓததில்லை. ஆனால் நீங்கள் இன்றைக்கு திருச்சபையிலே கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு சிலை வழிபாடு மாத்திரம் நடத்தாதவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள், நீங்கள் பொருளாசையுடையவர்களாய் இல்லையா? பேராசையுடையவர்களாய் இல்லையா? கொள்ளை வைத்தவர்களாய் இல்லையா? திருடுகிறவர்களாய் இல்லையா என்பதை நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஆராய்ந்து நோட வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நீ உன் கண்ணில் இருக்கிற துரும்பை நோடாமல் இன்னொபனின் கண்ணில் இப்ப துரும்பை எத்தக்கூடிய காரியத்தை நீ முற்றಬೇಕು. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தேடிக்கொண்டிருப்பவர்கள் சிலை வழிபாடு மாத்திரம் நடத்த மாட்டோம், அது தேவனுக்கு விரோதமானது அப்படின்னு கற்பனையில தேவன் எடுக்கிறேன். உண்மைதான். வானத்திலும் பூமியிலும் ஏவிதமான சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ நனுக்கு உருவாக்க பாழாந்தேடு இஸ்ரேல் மக்களுக்காகத்தான் தேவன் மாதிரியான கற்பனைகளை போட்டார். ஆனால் இல்லை, இந்தியாவில் சிலைகளை உருவாக்கி கடவுளாக அவர்களை அந்த மக்கள் தேவனை ஆராதித்து தொழுது கொண்டு வைப்பது, அவர்களை தேவன் அழைக்கவில்லை, தன்னுடைய ராஜ்யத்திலே அழைக்காமல் இருந்தார். அதனாலே அவர்கள் தேவனை ஆனாலும் அவர்கள் பக்தியுடையவர்களாய் இருந்ததினாலே கல்லையாவது சிலையாக செய்து தேவனென்று வணங்கி நாவ அதுக்கு கட்டுப்பட்டு தேவனுக்கு கட்டுப்பட்டு தேவ பக்தியுடையவர்களாய் நாவ எந்தலை நடைவோம் அவர்கள் செய்து நடந்து கொண்டு. அதனால யாரையும் எதற்காகவும் குற்றப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் சைடில் திரிபுரா வெஸ்ட் பெங்கால் சைடு திரிபுரா, அந்த மணிப்பூர், மேகாலயா, இமாச்சல பிரதேஷ் இம்மாதிரி உள்ள இந்திய மக்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ நாடாக ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடிய அவர்கள் தனி நாடாக தாங்கள் கிறிஸ்துவ நாடாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஏற்றியதாகவும் அவர்களை இந்திய அரசாங்கத்தில் இந்தியாவில் கிறிஸ்தவ தனி நாட்டை உருவாக்குவதற்காக இவர்கள் முயற்சியை தீர்ந்தேடு அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை கைது செய்ததாக நியூஸில் நான் நோடினேன். கிறிஸ்தவனும் ஒரு இந்திய நாட்டிற்கு பாதகமான காரியங்களை எப்பொழுதும் கருத மாட்டான். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய பாதகங்களை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இந்துத்துவா மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இந்நாட்டிலே இப்பதனாலே அவர்களை கொண்டு இந்நாட்டை முழுமையாக நாவலே நடத்தಬೇಕು. அத்தேந்தேடு மற்ற மக்களை, பிற மதத்தினுடைய மக்களை நீங்கள் துன்புறுத்தவில்லையா? யார் துன்பத்தை ஏற்பார்கள்? பிற மதத்தினருடைய ஆஸ்திகளை நீங்கள் கொள்ளையொய்து பெய்யலையா? நன்ற அனகாசுகளே, 1,00,000 கோடிக்கு மேல இதே சூழ இந்துத்துவா கொள்கை, இந்து நாடு, நங்கள் நாடு தேடு
எத்தி பெற்றுக் கொள்வதற்கு, அக்கிரமம் அநியாயம் செய்வதற்கும், திருடுவதற்கும், கொள்ளை வைவதற்கும் பேராசையுடையவர்களாய் ஏன் நிலையிலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு ஏதுவான காரியங்களை இன்றைக்கு பிஜேபி கவர்மெண்ட் இந்துத்துவா கொள்கையை அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்திய நாட்டை இந்து நாடுவாக தங்கள் நாடாக மாத்திரம் மாற்றுவதற்கான முயற்சிகளை எத்தி திருடுவதற்கும், கொள்ளை வைவதற்கும், பாவம் செய்வதற்கும், பேராசையோடு செயல்படுவதற்கும், பொருளாசையோடு அவர்கள் சம்பாதித்து அவர்கள் கோடீஸ்வரர்களாக பேக்கு பிற மதத்தினை சார்ந்த கிறிஸ்தவ மத மக்களுடைய அனகாசுகளை நீ இம்மாதிரியான காரியங்களை நடந்து எத்திக்கொண்டு பெத்துப்பதை நாங்கள் தேவன் அறிவார். உறுதியாக நாங்கள் தேவன் இதற்காக நீங்கள் மீது யுத்தம் செய்தே தீருவார். நீங்கள் கணக்கு கொட்டே தீரபேக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவ ஸ்டேட்ஸ்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மாநிலங்கள் தனிநாடு தான் கேக்கு. ஏந்தா நீ இந்துத்துவா கொள்கையில் ಒಂದು குற்றவாளியாய் இந்திய கவர்மெண்ட்டுக்குள்ளே ಒಂದು தீவிரவாதியாய் நீ செயல்பட்டு கிறிஸ்தவ மக்களுடைய சொத்துக்களை நீ இதை காட்டி அபகரித்து கொண்டிருக்கிற. இயேசுதனைக்கு புற முடிக்கும் தீமையோடு இயேசுதனைக்கு ஒன்றாக இரமுடிக்கு என்பதனாலே அவர்கள் தனி நாடு அமைப்பதற்கான முடிவினை இன்றைக்கு எத்தி செயல்படுற. ஆனால் தீயவனாய் பாவ வழியிலே நிலைத்தது அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் ஒன்று கூடி என்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இத்தேசத்தின் ஆட்சியை நீ பெற்றுக்கொண்டாய்ந்தேடு. ஒன்று நீதியாய், நியாயவாய், உண்மையாய் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களை, கடவுளுடைய மக்களை குற்றப்படுத்தி தனி நாடு அமைப்பதற்கான முயற்சிகளையே தீர்ந்தேடு. ஒன்று தீவிரவாதிகளைப் போல கைது செய்வதற்கு எனக்கு ஏவிதமான ಒಂದು அதிகாரமும் கிடையாது. காரணம் நீ தானா தீவிரவாதியாயிற்ற, நீ தான் இந்துத்துவா தீவிரவாதி, நீ தான் பிஜேபி கட்சி ரூலிங்ல இந்துத்துவா தீவிரவாதி. மரியாதையாக கிறிஸ்தவர்களை தனி நாடு உருவாக்க முயற்சித்தவர்களை நீர் விடுதலை செய்யಬೇಕು. இல்லைந்தா நாங்கள் தேவன் நின்னை தண்டிக்காமல் விடமாட்டார். என்னுடைய அக்கிரமங்களை, பாவங்களை, அநியாயங்களை இந்நாட்டிலே நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. இனி இந்நாட்டை நீ பிரிப்பேக்குந்தா நீயும் பிரித்து கொண்டோ, நாங்கள் தனியாய் பிரிய முடிக்குந்தா நாங்கள் தேவன் நாங்களுக்கு இந்நாட்டை நூலாக்கி பிரித்து பங்கிட்டு கொடுவார்ந்தேடு. நாங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் தேவன் எடுப்புற நாடு இந்திய நாடு கிறிஸ்தவ நாடு தனியாக பிரிந்தே தீருக்கு. இந்நாட்டில் நின்னால எதுவே பண்ண முடியாது என்பதை இந்நாளில் இந்திய கவர்மெண்டின் ஆட்சியாளர்கள், இந்துத்துவா கொள்கையிலே நடப்பவர்களுக்கு நான் எச்சரிக்கையாய் தெரிவித்துக் கொள்கிறேன், ஏடுகொள்கிறேன். அதனால நீங்கள் கிறிஸ்தவ மக்களை தனி நாடாக உருவாக்குவதற்கு முயற்சியை தூரிந்த தீவிரவாதிகள் என்று நீ கைது செய்ய முடியாது. நீ பேக்குதான் இந்துத்துவா கொள்கையை உருவாக்கி இந்நாட்டை நினைக்காகவே மாற்றிக்கொள்ள நினைக்கூடிய ಒಂದು தீவிரவாதிந்தேடு நின்னைத்தான் கைது செய்ய வேண்டியிருத்த, கைது செய்ய பேக்கு. ஆனால் நாங்கள் எவ்வளவோ பொறுமையோடு இருக்கிறோம். வீணா கிறிஸ்தவ மக்களோடு நீ அனாவசியமாய் கிறிஸ்தவ மக்களை நீ வம்புகளுக்கு இழுக்காத. இந்தியன் அரசாங்கத்தை, ஆட்சியாளர்களையும் சரி, அரசாங்கத்தில் பணிபுரிகளும் சரி, இன்னும் பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, யாராதாலும் சரி, நான் எங்களுக்கு இந்நாளிலே நட கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறேன். தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்ந்து கீழ்ப்படிந்து நடைபேக்கு. இன்றைக்கு இந்து மக்களிலும் விக்கிரக வழிபாடுடையவர்கள், சிலை வழிபாடுடையவர்களும் அதை தேவபக்திக்காகத்தான் செய்யுற. ஆனால் இன்றைக்கு பரத்தமையிலே நடைபெறக்கூடிய ஆலயங்கள், கிறிஸ்துவ ஆலயங்கள், கிறிஸ்துவத்துக்கு உள்ளே இருப்பவர்கள் பரத்தமையின் காரியங்களிலே பொருளாசையும் பேராசையுடர்களாய் மாறி திருடி விபச்சாரம் வேசித்தனங்களிலே ஈடுபட்டு கொலை குழந்தையாகி பிறருடைய தௌத்தத்தை சிந்தும் அளவிற்கு துணிந்து கொண்டு மற்றவர்களை சிலை வழிபாட்டுக்கு அவனை அத்தேண்டு நீ எழுவதற்கு நினைக்க தகுதியித்த தேவன் தெரிந்து கொள்ளாத மக்கள், தேவன்
தன்னுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொள்ளாத மக்கள் யாரும் தேவனை பின்பற்றவே முடியாது என்பதை நீர் அறிந்து பால மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? தேவன் அழைத்தாலுடைய அவரை ஆராதிக்கவோ தொழுது கொள்ளவோ அவருடைய சமூகத்தில் சேரவோ முடியாது தேடிப்பால மற்றவர்களை குறித்து நீ குற்றப்படுத்துவதற்கு எனக்கு ஏன் அதிகாரவித்த நின்னுடைய கிரிகளை நோடு. அது தேவனுக்கு முன்பாக எவ்வளவு அக்கிரமும் அநியாயமும் அது பாவத்திலும் எந்தெந்தைக்கும் நிலைத்து கொண்டித்த தேவனுடைய ஆலயத்திலே உள்ளது. நீ சகல விதமான அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பாவங்களையும் செய்கிற நீ நியாய தீர்ப்பின் நாளிலே கிறிஸ்தவர்கள் இம்மாதிரியான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் தான் செய்கிறவர்கள் தான் உறுதியான நரகத்திலே தள்ளப்படுவீர்கள். முறைமையை பின்பற்றுவதன் மூலமாக கிறிஸ்தவ ஜீவியத்தை உடைந்து இந்நாட்டிலே அணக்காரர்களாக பெருமையுடையவர்களாக மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மையாய் ஜீவித்து கடவுளுக்கு உந்தவர்களாய் நாங்கள் வைக்கிறோம் ஒள்ளிய வாழ்க்கையை பெற்றுத்தரோம் தேடு. நீங்கள் பகல் கனவு காணாதீங்க. கண்டிப்பாக ஏடுற நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பாவங்கள் யாவையும் விட்டுட்டு இந்நாளிலே நீங்கள் மனம் திரும்பியாக பேக்க மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் அவளுக்கு கொடப்பட்டுத்த தேவன் அவளோடு கூட பிற அவர் அவளுக்கு ஆப்பட்ட பாடுகளை கல்வாரி சிலுவையின் பாடுகளை என்னாலும் நினைவு கூர்ந்து அவருடைய திரு சமூகத்திலே தாழ்மையாய் நடந்து பிறரை குற்றப்படுத்தாமல் பிறரை குறித்து ஏளனம் பேசாமல் இருப்பதற்கு நாவ எந்தலைவே அவருக்கு முன்பாக அவருடைய மக்களாய் நடந்து கொள்ள பேக்கு மாதிரியான காரியங்களை இன்றைக்கு பரத்தமையில் இருப்பவர்கள் தான் கிறிஸ்தவத்திலே அதிகம் பேர் பொல்லாதவர்களாய் நீசர்களாய் தொடர்ந்து பாவத்திலே இது கொண்டு தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருப்பார். நாங்கள் மாதிரியாய் தேவனை பின்பற்றவில்லை. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் அவருடைய ஆவியிலாலே மாத்திரமே பின்பற்ற நாங்கள் விரும்புகிறோம். நான் விரும்புகிறேன். அதனாலே நீங்களுக்கு கிட்டி சேரவோ நன்னை குறித்து எழுசு மாத்தாடு நன்னை குறித்து நீங்கள் பகைப்புற விரோதித்து மாத்தாடுகிற இக்காரியங்கள் ஏவகையிலும் நான் அதை புறக்கணிச்சிறேன், அதை நிராகரிச்சிறேன். தேவன் தாமே இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நவ குற்றங்களை எல்லாம் நீக்கி சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு நாம் அவர் சமூகத்தில் எந்திரிப்பதற்கு ஏதுவான முறையிலே அவளை ஆசீர்வதித்து அவர் அவளை பழுகி பெருகி பண்ணி நிறைவாய் அவர் தேவைகள் யாவற்றையும் சந்தித்து அவளுக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. ஆமீன்.